Second year students, today concept we're going to see use of technology in CRM from customer relationship management. இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் சிஆர்எம், அதோட இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்எம்ல வந்து டெக்னாலஜியோட யூசஸ் எந்த அளவுக்கு இருக்குது. சிஆர்எம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பரில் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற கான்செப்டே வந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா மைன் பண்ணுறாங்க, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, டேட்டா பேஸ் ரெடி பண்ணுறது, கஸ்டமருடைய பல்க் டேட்டாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லா ஒர்க்ஸும் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜியோட யூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த யூனிட்ல அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த டெக்னாலஜி டூல்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தென் இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த ஒர்க்ஸ்லாம் எப்படி நடக்குது, இந்த டெக்னாலஜி ஓரியன்டான இந்த ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா, இன்டராக்ஷன், கஸ்டமரோட இன்டராக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்படி கஸ்டமரோட இன்டராக்ட் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும், எதுக்காக வந்து கஸ்டமரோட இன்டராக்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து கஸ்டமரோட இன்டராக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் வை வி கோயிங் டு ஃபாலோவிங் மெயின்டைனிங் கஸ்டமர் ரெக்கார்டு டேட்டா அப்படின்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து அந்த டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் அந்த டூல்ஸை வந்து எப்படி பண்ணுறாங்க, ஹவ் தி ஒர்க் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, சக்ஸஸ் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் இட் ஏபிள் டு மெயின்டைன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இட்ஸ் கஸ்டமர். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய சக்ஸஸ் வந்து அது எப்படி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனும் அவங்களோட ரிலேஷன்ஷிப், கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஒரு கன்சர்னுடைய சக்ஸஸே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஹவு இட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன். Organizations are evolving fast to accommodate rapidly changing customer requirements, increasing competitive pressure. இப்போ ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன மாதிரியான ஃபோக்கஸிங் இஷ்யூஸாக இருந்தாலும், ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதை ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக என்ன பண்ணணும், இவால்வேட் பண்ணுறதுல ரெடியாக இருக்கணும். அண்ட் ஃபிக்ஸிங் த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து எப்போவுமே ஆர்கனைசேஷன் என்னவாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். என்னதான் ஒரு காம்படிட்டிவ் ப்ரெஷர் அதிகமானாலும் அதில் எப்போவுமே டார்கெட்டடாக இருக்கணும். வை பிகாஸ் அப்போ தான் வந்து ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறதே யாரால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரால் தான். ஸோ அதுக்கு அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இங்கே இந்த டெக்னாலஜி அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய புது புது இன்வென்ஷனுக்குலாம் வந்து மேஜர் ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் இப்போ ஹியூமனும் டெக்னாலஜியும் வந்து தே ஆர் பைண்டிங் டுகெதர் மாதிரி. நம்ம டெக்னாலஜி இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட யூஸிங் சம் டெக்னாலஜி. இப்போ கிளாஸஸ்க்கே நம்ம என்ன பண்ணுறோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி இஸ் எ கீ எனேபிளர் டு மீட் தீஸ் டிமாண்ட்ஸ். அங்கே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய கீ எனேபிளர். அது ஒரு கீ, ஜென்ரலாக கீன்னு சொல்ல முடியாது, விச் எனேபிள்ஸ் டு மீட் அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி அண்ட் கிளியர்லி டிஃபைனிங் வாட் ப்ராசஸஸ் இட் நீட்ஸ் பெர்ஃபார்ம் இட்ஸ் கீ டு சக்ஸஸ். இதில் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம எல்லா டெக்னாலஜியும் என்ன பண்ணிட முடியாது, யூஸ் பண்ணிட முடியாது. எது வந்து ப்ராப்பர் இன்டராக்ஷன், நம்மளுடைய நீடருக்கு தேவையான எந்த டெக்னாலஜி அப்படின்றத சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது தான் வி கெட்டிங் சக்ஸஸ். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வர கான்செப்டில் பார்க்க போகிறோம். In this slide we're going to see contact center technology. இதை உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா கால் சென்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கால் சென்டர் அப்படின்றது.
இப்போ ரீசெண்டா நெறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹியூஜ் ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் தான் வந்து கால் சென்டர், ஜாப் சென்டர் அது. அது பெரிய பெரிய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ் எல்லா பிளேஸஸ்லயுமே வந்து இந்த ஓரியன்டடா இப்போ ஜாப் ஆஃபர்ஸ் நெறைய இருக்கு. அந்த ஜாப்ஸ் வந்து இத பேஸ் பண்ணி நெறைய ப்ரொவைட் பண்றாங்க. இது 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து கஸ்டமர் கேர், அதாவது த கால் சென்டர் கேன் பி டெர்ம்ட் தட் பிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் சொல்லுவாங்க. தோஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 வேஸ். ஒன் இஸ் இன்பவுண்ட் கால்ஸ், another ஒன் இஸ் அவுட்பவுண்ட் கால்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை அவுட்சோர்ஸ் பண்ணுறது. இன்பவுண்ட் கால்ஸ் அப்படின்றது இன்கமிங் கால்ஸ், அதாவது வர்ற கால்ஸை ரிசீவ் பண்ணுறது இன்பவுண்ட் கால்ஸ். அவுட்பவுண்ட் கால்ஸ் அப்படின்றது நம்ம சர்டன் கால்ஸ் பண்ணி பிஸ்னஸ் ஓரியன்டா மற்றவங்க கிட்ட ரீச் பண்ணுறது அவுட்பவுண்ட் கால்ஸ். ஸோ ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்பவுண்ட் கால்ஸ் இஸ் டு பி ஆஸ் கஸ்டமர் கேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் சிம் கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அவங்க அட்டென்ட் பண்ணி பேசுறது இன்பவுண்ட் கால்ஸ். ஸோ கஸ்டமர் கேர் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்பவுண்ட் கால்ஸ். அண்ட் வி கோயிங் டு சி அவுட்பவுண்ட் கால்ஸ். அவுட்பவுண்ட் கால்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ் கால். சேல்ஸ் ஓரியன்டாக அந்த கன்சர்னில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னா அவுட்பவுண்ட் கால்ஸ். ஸோ இட்ஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் கான்டாக்ட் சென்டர் டெக்னாலஜி ஓரியன்டாக சில பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மேஜராக சிஆர்எம் ஓரியன்டாக யூஸ் பண்ணுற அந்த மேஜர் கான்செப்டாக வி கோயிங் டு சி. நம்பர் 1, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், தட் இஸ் சை டு பி ஆஸ் ஐவிஆர். இப்போ ஐவிஆர்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மேஜர்லி இன் சிஆர்எம் ஐவிஆர் ப்ராசஸ் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் சம் வேயில் வந்து ஒர்க்கிங். ஸோ ஹியர் ஃபஸ்ட் வி கோயிங் டு சி இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். ஹியர் வி ஆர் கோயிங் டு சி IVR means interactive voice response. இந்த IVR interactive voice response பற்றி தான் பார்க்க போகிறோம். A software application that allows a telephone caller to select option, a pre-recorded voice prompt from a voice menu. இந்த IVR அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீ பில்டாகவே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா இட் அலவுஸ் த டெலிஃபோன் காலர் டு செலக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ். என்னென்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை வந்து டெலிஃபோன் காலர் வந்து செலக்ட் பண்ணணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸ் ப்ராம்ப்டில் இருக்கும். ஃபார்மை வாய்ஸ் மெனு, அது ஒரு வாய்ஸ் மெனுவாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேயே நீங்கள் வச்சுருக்க ஃபோனில் சிம் கார்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஏதாவது உங்களுக்கு ஆஃபர்ஸ் தேவைனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்டிஸ் தேவைப்படுது அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, மணி ஏதாவது டிடக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்க இல்லையா, உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் கால் பண்ணுவீங்க. அந்த கால் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் அது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் பேசும், பார்த்துருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டர் பேசுறதுன்னு சொல்வீங்களா, அது கம்ப்யூட்டர் கிடையாது, அது ஐவிஆர் ரெக்கார்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க வாய்ஸை. ஸோ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அந்த ஆஸ் பெர் அந்த மெனுக்கும் உங்களோட கமாண்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க, லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு மெனு அது உங்களை கேட்கும், நீங்கள் எந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆக விரும்புகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கு வேணும். ஏன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் வரும்போது அவங்க எந்த செக்ஷனில் இன்வால்வ் போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த செக்ஷனுக்கு அவங்கள ட்ராக் பண்ணுறது தான் இந்த ஐவிஆர் ப்ராசஸோட ஒர்க். இது எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ யோர் கமாண்ட், உங்கள் கமாண்டை வந்து அவங்க அந்த அப்ளிகேஷனோட என்ன பண்ணியிருப்பாங்க, லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மெனுவுக்கு போகிறீங்கன்னா ஸ்விட்ச் திஸ் பட்டன், ஆர் இஃப் யூ கோயிங் டு யூஸ் திஸ் மெனு ஸ்விட்ச் திஸ் பட்டன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லும். பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் வெரி வெல் நோ அபவுட் திஸ் டாபிக். இருந்தாலும் இது சிஆர்எம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக லெட் மீ எக்ஸ்பிளைனிங்.
ஸோ அவங்க இந்த மெனு உங்களுக்கு வேணும்னா, நீங்க இத ஸ்விட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க குடுக்குற கமாண்ட்க்கு ஏத்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மெனு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். சேம் திங் இங்க என்ன சொல்றாங்கன்னா, டெக்னாலஜி தட் ஆட்டோமேட்ஸ் இன்டராக்ஷன் வித் டெலிஃபோன் காலர்ஸ். இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களையும் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோடையும் இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷன குடுக்குது டெலிஃபோன் காலர்ஸ்க்கு. ரைட்? ஏன் அப்டின்னா, எல்லா டைம்லயும் உங்களால டைரக்ட் கன்சர்ன் பெர்சன் கிட்ட பேச முடியாது. பேசிக் என்குயரி, பேசிக் இன்ஃபர்மேஷன்னா அத அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க. ரைட்? உங்களுக்கு இப்போ நீங்க ஃபோன் கால்ஸ்ல வந்து த்ரூ சிஸ்டம், சிம் ஓரியன்டடா பேசுறீங்க அப்டின்னா, உங்களோட மெயின் பேலன்ஸ், நெட்வொர்க் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து சில ஈஸியா சால்விங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் த்ரூ அவங்கள இந்த ஐவிஆர்லயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. வென் யூ கோயிங் டூ கம்ப்ளைனிங், வென் யூ கோயிங் டூ ஆஸ்கிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஒன்லி தட் கால் ஒன்லி கோ ஃபார் கஸ்டமர் கேர். ரைட்? ஸோ இங்க அப்படி கிடையாது. நம்ம வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நெறைய ஆப்ஷன்ஸ் பண்றாங்க. சேல்ஸ் ஆட்டோமேஷன் பண்றாங்க. தென் அவங்க நெறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டேட்டாலேருந்து, தென் எல்லா செக்டாரோடயும் அவங்க ஒரு லிங்க் வச்சிருக்காங்கன்னா, சேம் இதே மாதிரியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. நீங்க இங்க பிக்சர்ல பார்க்குறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் குடுப்பாங்க. ஸோ ஒரு விஷ் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மெயின் மெனுல போவாங்க. மெயின் மெனுல போனாங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சேல்ஸ், கமர்ஷியல் சேல்ஸ், தென் வந்து ஹெல்ப் டெஸ்க், சேல்ஸ் டெஸ்க், எரர் அக்கரிங்னா எரர் ரிப்போர்ட், ஹோல்சேல் அக்கவுண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்படி உங்களுக்கு சப் மெனூஸ் இருந்துகிட்டே இருக்கும். வாட் யூ கோயிங் டு சூஸ், வாட் யூ வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஐவிஆர் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். சி இட் விச் இஸ் அவைலபிள் 24 hours a day and 7 days a week. ஸோ காலர் கேன் ஆக்சஸ் தெம் எனிவேர். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 24/7 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 24 hours a day 7 days வீக். இதுக்கு லீவே கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இது எல்லா கன்சர்னும் இதே மாதிரி 24/7 பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. இவங்க இங்கே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் சம் கன்சர்ன்ஸ் மே ப்ரொவைடிங் 24/7 சர்வீஸ், சம் மே நாட் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். இதுதான் இன்டராக்டிவ் வாய்ஸ். Here we going to see one of the example of the CRM technology. ஆக்சுவலாக காலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எப்படி வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பண்ண போகிறோம், நம்ம ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Callers simply have to enter the requested information into telephone keypad or by speaking commands yes or no. Right? இப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெலிஃபோன் மூலமாக என்ன பண்ண போகிறோம், கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து சிஸ்டம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, நம்ம கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறோம். இதை வந்து அவங்க ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணுறது தான் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சஸ் பண்ணுறாங்க. அது ப்ரீ பில்டின் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம். நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா pizza of ₹99 offer, my balance, last 3 activities, tariff plan details, VAS and service, data plans, bonus score, best offers நிறைய இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாமே மொபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வேணும், இந்த பாப்அப் மெனு ஓப்பனிங்க்கு முன்னாடியே when you going to this menu அப்படின்றது எஸ் நோ அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். ரைட்? இப்போ நீங்கள் இதுக்கு வரணும் அப்படின்னாலும் எஸ் கொடுத்துருந்தா வந்திருப்பீங்க, நோன்னு கொடுத்துருந்தா இந்த பேஜ் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் அந்த பேஜ் யூஸ் பண்ணும்போது இதில் எப்படி மேம் என்னுடைய ஃபோன்லேருந்து நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து பிக் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த லைனில் வந்து உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணியே என்ன பண்ணலான்னா, டயல் பேடில் போயிட்டு 8 அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 8 வந்து உங்களுக்கு என்டர் ஆகும். ஸோ அந்த 8 வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஆஃபரை அது வந்து ஷோ பண்ணும். அப்போ நீங்கள் 8 இங்கே ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, சென்ட் பண்ணிடுவீங்க. இல்லை நான் தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பவும் ஓப்பனிங் த நியூ பேஜ் அண்ட் செலக்டிங் த எனி ஆஃப் திஸ் மெனு. ரைட்? இல்லை எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுவுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதால வில் கோ ஃபார் சம் அதர் அப்படின்னா யூஸ் 0 ஃபார் மோர் ஆப்ஷன்ஸ். ரைட்? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க சிஆர்எம் சாஃப்ட்வேரில் ஃபார் இன்ட்ராக்டிங் வித் த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் த்ரூ த கன்சர்ன். Actually, this is commonly used by various organizations.
இந்த மெத்தட வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. லைக் இப்ப நெறைய ஃபுட் டெலிவரிங் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? அவங்க யூஸ் பண்றாங்க. மோர் ஓவர் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. அதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்ப ஆர்டர் ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபார் பர்ச்சேசிங் ஏர்லைன் டிக்கெட்ஸ், டெலிஃபோன்ஸ், பேங்கிங், கால் சென்டர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டிங் சர்வீஸ் இந்த எல்லா பிளேஸ்லயும் வி ஆர் யூசிங் those kinds of software. This is majorly for reduce the cost of customer interaction and common sales, service, collection and relevant support calls. இது எல்லாமே ஒரு கஸ்டமருடைய இன்டராக்ஷனுக்கான ஒரு காஸ்ட்டை வந்து மேஜராக ரெடியூஸ் பண்ணுது. இப்போ ஏன்ஷியன்ட் டேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. டெலிஃபோன்ஸ்குள்ள நம்பர் குடுத்துருவாங்க. இல்ல மொபைல் ஃபோன்ஸ் நம்பர் குடுத்துருவாங்க. கன்டினியூஸ் ட்ராக்கிங் அப்படின்றது இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால அவங்களோட ஃபீட்பேக்கை கூட ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும்? கலெக்ட் பண்ணிக்க முடியும். ரைட்?